அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைய நாள் நமக்கு ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்போவாவது ஒரு முறை இந்த பிரபஞ்சமானது பல்வேறு சிறப்புகளை ஒரே நாளில் கொண்டு ஒட்டுக்காக சேர்த்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்படி என்னென்ன சிறப்புகள் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக விநாயக பெருமான் வழிபாட்டிற்குரிய சங்கடகர சதுர்த்தி நாளும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது. சங்கடங்கள்னா கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் இதையெல்லாம் சொல்லலாம். சாதாரணமாகவே செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த நாள்லேயே நம்மளுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக சொல்லணும்னா விநாயக பெருமானுக்கு உரிய திதியானது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம்னு சொல்லலாம். இறைசக்தி வழிபாட்டின் படி இப்படி ஒரு சிறப்பு இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு 999 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இந்த 9 அப்படிங்கிற எண் பர்ஃபெக்ஷன், முழுமை அப்படிங்கிறது குறிக்கும். நவகிரகங்கள், நவசக்தி, நவ பாஷாணம், நவதானியம் அப்படின்னுட்டு முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் 9 அப்படிங்கிற எண்ணோட தான் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சேர்க்கை நமக்கு எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளானது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது. அவருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது 9. அடுத்ததாக இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 18. இதனுடைய கூட்டுத்தொகை 1 + 8ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 9 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது இந்த வருடமானது 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 2 4, 4 + 5 9. அதாவது இங்கே ஒரு 9 அப்படிங்கிற எண் கிடைக்குது. இத்தனை சிறப்பும் சேர்ந்து இந்த நாளில் அம்சமாக அமைஞ்சிருக்கிறதுனால தான் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான குளியல் முறை குறித்தும் அன்று செய்ய வேண்டிய தானம் குறித்தும் நேற்று இரவு வீடியோலேயே போட்டிருந்தேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு இன்று இரவுக்குள்ளர உங்களோட முகம், கை, காலெல்லாம் கழுவிக்கிட்டீங்க அல்லது நான் சொன்ன மாதிரி அந்த பொருளை நீங்கள் தானம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழி கிடைக்கும். சரி, இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரத்துக்குள்ளே போகலாம். இதுவும் கடன் பிரச்சனை தீரவும் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இதை எந்த நேரத்தில் செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்குதுன்னு நினைக்கிற ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும்னா, செவ்வாய் ஓரை நேரம் அப்படிங்கிறது சிறப்பு. செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் வரும். எங்களால் இதுபோல் நேரம் ஃபாலோ பண்ணுறது சிரமம், அந்த நேரத்தில் வேறு வேலையே இருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 3 மணியிலிருந்து 4:30 இடையே உள்ள நேரம். யமகண்டம் அப்படிங்கிறது காலை 9 மணியிலிருந்து 10:30 இடையே உள்ள நேரம். இந்த 2 நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. இந்த வெற்றிலையை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றியில் முடியும் அப்படின்னே சொல்லலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான தண்ணீரில் நீங்கள் கழுவிக்கோங்க. வெற்றிலை கிடைக்காதவங்க செம்பருத்தி இலை இருக்குது இல்லையா, அந்த இலையும் தாராளமாக நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதுவும் சிவப்பு நிறத்தில் பூ வரக்கூடிய அந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறது இன்னும் விசேஷம். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவைப்படுது. இந்த மஞ்சள் தூளை வச்சு நம்ம சின்னதாக பிள்ளையார் பிடிக்க போகிறோம். இது செய்வதற்கு அளவாக கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் பொடி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இருந்துச்சு, அதாவது பன்னீர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை நீங்கள் கலந்து பிள்ளையார் பிடிக்கிறது சிறப்பு. அடுத்தது இந்த பிள்ளையாருக்கு வைப்பதற்கு நமக்கு அருகம்புல் அல்லது வெள்ளருக்கும் பூக்கள் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷம். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம இந்த பொருள் ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பூஜை அறையில் ஒரு தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வைக்கணும். முதல்ல வந்து வெற்றிலை வச்சுக்கோங்க. இந்த வெற்றிலை மேலே இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு ஏதாவது பூவோ அருகம்புல்லோ வந்து வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன நிவேதனம் ஏதாவது, அதாவது 2 உலர் திராட்சையோ முந்திரியோ பேரிச்சம்பழமோ எது வீட்டில் இருக்குதோ அதை நீங்கள் நிவேதனமாக வச்சிங்க அப்படின்னாவே போதும். அடுத்தது தீபம் வந்து ஏற்றணும். இந்த தீபம் வந்து அவசியம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை நாங்கள் தீபமெல்லாம் ஏற்றாமல் வெறும் பரிகாரம் மட்டும் செய்கிறோமா அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் ஓகே தான், அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி நீங்கள் வெறும் பரிகாரம் மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த வெற்றிலை, இந்த பிள்ளையார் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து செய்ய வேண்டாம். அடுத்து நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். இப்போ எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க இல்லையா. இப்போ வந்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது. இந்த மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி பிரச்சனை, எதிரி தொல்லை, பில்லி சூன்யம், ஏவல், கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு வந்து உண்டு. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதில் 9ங்கிற எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் 9. அடுத்து இன்றைக்கி 999 சேர்க்கை இருக்கிறதுனால இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து ஒரு சிவப்பு நிற துணியிலையோ அல்லது ஒரு வெள்ளை நிற பேப்பர்லேயோ, ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் துணி அப்படின்னு ஒன்று வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, அதுவும் ரெட் கலர்லாம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இருந்துச்சுன்னா அதை ஒரு சின்ன சதுர அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெள்ளை நிற பேப்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது அந்த 9 மிளகையும் ஒன்று ஒன்றா பொறுமையாக அந்த துணியிலையோ அல்லது அந்த பேப்பர்லேயோ பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வைங்க. வச்சுட்டு நல்லா சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. பேப்பரில் வச்சுருக்கிறவங்க அந்த மிளகு கீழே விழுகாத மாதிரி அதை பேக்கெட் மாதிரி வந்துட்டு நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. இப்போது பூஜை அறையில் உட்காந்து செய்கிறவங்க அந்த விநாயகர் நம்ம பிடிச்சி வச்சோம் இல்லையா பிள்ளையார், அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இதை நீங்கள் வச்சிடணும். எப்போ இந்த பரிகாரம் செஞ்சாலும் முதல்ல வந்துட்டு அங்கே நீங்கள் வச்சுருங்க. இல்லைங்க நாங்கள் பூஜையெல்லாம் செய்யலை அப்படிங்கிறவங்க இது உங்களுடைய பூஜை அறையில் வைங்க. இல்லைன்னா வேறு எங்கே இதை வச்சா பத்திரமா இருக்குமோ அங்கே வந்துட்டு இந்த முடிச்சியை வந்து வச்சுருங்க. எப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலும் இதை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இது எந்த சமயத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி, குறிப்பாக சொல்லணுன்னா இரவு 8 to 9 மணிக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இடது கையில் இந்த முடிச்சியை வச்சுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கணும். உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 9 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 9 முறை, அதாவது கிளாக் வைஸில் 9 முறை, ஆன்டி கிளாக் வைஸில் 9 முறை வந்து சுற்றிக்கணும். இப்போ உங்கள் கணவர் பேரில் தான் கடன் இருக்குது, அவருக்கு தான் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் இருக்குதுங்கும்போது அவருக்கு வந்துட்டு நீங்களே கூட சுற்றி போடலாம். சுற்றி போட்டுட்டு அவசியம் வந்து இந்த மிளகு நீங்கள் எரிப்பது அப்படிங்கிறது தான் நல்லது. இப்போ எரிப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சின்னதாக ஒரு மண்ணகல் எடுத்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து வச்சுக்கோங்க. அதில் 2-3 கற்பூரத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. அது எரியும் போது இந்த மிளகு முடிச்சியவோ அல்லது இந்த மிளகு பேப்பர் மாதிரி மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையோ வந்துட்டு இதுக்குள்ளே போட்டு நீங்கள் எரிச்சிருங்க. இப்படி எரியும் போது பார்த்திங்கன்னா அது படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இப்படி இந்த மிளகு வெடிக்கவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், கவலைகள், கடன் பிரச்சனை தீர்வதற்கான இந்த வழியை வந்து பிரபஞ்சமும் முருகப்பெருமானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு வந்துட்டு காட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த வெற்றிலை மேலே வந்து நாங்கள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுருக்கோமே அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த நாள் முழுவதும் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். நீங்கள் நாளை காலையில் எழுந்ததுக்கப்புறமா இந்த மஞ்சள் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் தொட்டியில் தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தண்ணீரில் நீங்கள் கரைச்சி விட்டுடலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி இந்த மஞ்சளை கரைச்சி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகளுக்கு வந்துட்டு போட்டுடலாம். இந்த வெற்றிலையை நீங்கள் கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.